Hello students, welcome to Edgified Tamil channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா class 10th maths exercise 1.1 question number first பார்க்க போகிறோம். இதில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க a cross b and a cross a and b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 subdivision இருக்குது. மூணுத்துக்குமே a value and b value அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஷனோட சொல்யூஷன் பார்க்கலாம். First subdivision oda a value எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 2, -2, 3 and b value எழுதிக்கலாம் 1, -4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a cross b. ஸோ a cross b எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் a வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ a ஓட வேல்யூ முதல் எழுதிக்கலாம் 2, -2, 3. எப்பயுமே கிராஸ்க்கு அடுத்த வேல்யூவை தான் நம்ம செகண்டாக எழுதணும், which is 1, -4. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டோடையும் பேர் பண்ணி எழுதிக்கணும், which is 2, 1 and 2, -4. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் முடிஞ்சதா, செகண்ட் டிஜிட் -2, இதையும் நம்ம இந்த ரெண்டோடையும் பேர் பண்ணி எழுதிக்கணும். -2, 1 and -2, -4. செகண்ட் டிஜிட் எழுதியாச்சு. இப்போ தேர்ட் டிஜிட் 3, இதையும் 1ஓட அண்ட் -4ஓட பேர் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 3, 1 அண்ட் 3, -4. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது a cross b. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து a cross a. a cross a எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் a வேல்யூ எழுதிக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்டாக இருக்கிறது a. 2, -2, 3 and செகண்டாக இருக்கிறதும் a. கிராஸ்க்கு அப்புறமா என்ன எழுதணும் 2, -2, 3. இப்போ 2 எடுத்துகிட்டு போய் இந்த 3 டிஜிட்டோடையும் பேர் பண்ணணும். 2, 2 and 2, -2 and 2, 3. ஸோ 2 முடிஞ்சது. இப்போ -2 எழுதணும். -2, -2 and -2, -2 and -2, 3. -2, 3. ஸோ -2 முடிஞ்சது. இப்போ 3 வந்து இந்த 3 டிஜிட்டோடையும் பேர் பண்ணிடலாம். 3, 2 and 3, -2 and 3, 3. ஸோ இப்போ நம்ம a cross a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க b cross a. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது b இருக்குது. ஸோ bயோட வேல்யூவை தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 1, -4. கிராஸ் என்னது a. ஸோ aவோட வேல்யூ என்ன 2, -2, 3. அதை எடுத்து எழுதிக்கணும். 2, -2, 3. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 1 வந்து இந்த 3 டிஜிட்டோட பேர் பண்ணி எழுதணும். 1, 2, 1, -2 and 1, 3 எழுதியாச்சா. இப்போ செகண்ட் -4 எடுத்துகிட்டு போய் இந்த 3ஓடைய பேர் பண்ணணும், which is -4, 2 -4, -2 and -4, 3. ஸோ தேர்டு டிஜிட்டை எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது வந்து தேர்டாக கண்டுபிடிக்க வேண்டியது, செகண்டாக வந்து a cross a கண்டுபிடிக்கணும். ஸோ பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷனில் a வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம இந்த கொஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இங்கே ஏவோட தனி வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட தனி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே a = b = p, qன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதோட மீனிங் என்னென்னா ஏவோட வேல்யூ p, q அண்ட் பியோட வேல்யூ ஆல்சோ p, q. அதுதான் இந்த கொஷனோட மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்துக்கலாம் p, q அண்ட் பியோட வேல்யூ என்னது, அதே தான் சேம் p, q. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a cross b தானே கண்டுபிடிக்கணும். ஸோ a இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் கிராஸ் பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும், which is p, q. இப்போ என்ன பண்ணணும், இந்த பியை வந்து இந்த p அண்ட் qவோட கிராஸ் பண்ணி எழுதிக்கணும்.
which is p comma p and p comma q. இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் முடிஞ்சது, செகண்ட் டிஜிட் q. இதை p and q ஓட பேர் பண்ணி எழுதணும், which is q comma p and q comma q. ஸோ நம்ம a cross b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a cross a கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க a, அதோட வேல்யூ எழுதிக்கலாம் p cross q and p and q. நெக்ஸ்ட்டு அதோட a வேல்யூ p and q. இப்போ என்ன பண்ணணும், இந்த p எடுத்துகிட்டு போய் இந்த p and q ஓட பேர் பண்ணிடணும், p comma p and p comma q. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த q எடுத்துகிட்டு போய் இந்த p ஓடையும் q ஓடையும் பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த q எடுத்துகிட்டு போய் இந்த p and q ஓட பேர் பண்ணணும், q comma p and q comma q. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், a cross a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன, b cross a. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு b வேல்யூ எழுதிக்கணும், which is p comma q. அடுத்து என்னது, கிராஸ் போட்டு a ஓட வேல்யூ அதுவும் p comma q தான். இப்போ நம்ம p-யை வந்து இந்த p and இந்த q ஓட பேர் பண்ணிக்கணும். p comma p and p comma q. நெக்ஸ்ட் q வந்து p ஓடையும் q ஓடையும் பேர் பண்ணிக்கணும், which is q comma p and q comma q. இப்போ நம்ம b cross a-வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்டு சப்டிவிஷனுக்கு போயிடலாம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, m comma n கொடுத்துருக்காங்க. b-ஓட வேல்யூ நல் செட்னு கொடுத்துருக்காங்க. இதை நல் செட் ஆர் எம்டி செட்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா a cross b. ஏவை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம், m comma n cross b-ஓட வேல்யூ என்ன, நல் செட், ஸோ which is 0. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்பயுமே இதோட வேல்யூ 0ன்றனால நம்ம டேபிள்ஸில் படிச்சிருப்போம், எதோட மல்டிப்ளை பண்ணாலும் 0வை அதோட வேல்யூ ஓவரால் வேல்யூ என்னது 0 தான். ஸோ எம்ஐ என்னோட எம்ஐ நல் செட்டோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், nm நல் செட்டோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ எனிதிங் விச் இஸ் மல்டிப்ளை பை 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆன்சர் வரும், இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ ஓவரால் நல் செட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், a cross a கண்டுபிடிக்கணும். இப்போது m comma n cross m comma n, ஏன்னா a cross a கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த m எடுத்துகிட்டு போய் இந்த m and n-ஓட நம்ம கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம், m comma n and n comma m comma m m comma n ஃபஸ்ட் எழுதியாச்சு. இப்போ n எடுத்துகிட்டு போய் m and n-ஓட பேர் பண்ணுறோம், n comma m n comma n. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெம்மோட ஃபுல் சொல்யூஷன் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம்.